போறியா யூபி? சரி நாங்க கிளம்புறோம். யூபி அப்பா கிட்ட ஒழுங்கா இருக்கணும். சரி யூபி, நீங்க உட்காந்து ஒழுங்கா டிவி பார்த்துக்கிட்டு அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறோம். ஓகே, அமைதியா இருக்கணும், சத்தம் கிட்ட போடப்படாது. ஒரு விடியா அவனை ஒரு இடத்துல செட்டில் பண்ணியாச்சு, நாம இங்க செட்டில் ஆகி வேலையை முடிக்கலாம். உங்க அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேக்யூம் கிளீனரை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. இது பல விதங்கள்ல சுத்தம் செய்யக்கூடிய திறன் கொண்டது. தினம் ஆபீஸ்ல நாங்க என்ன வேலை பாக்குறது பத்தாதுன்னு இப்ப லீவ் நாளையும் வீட்டுல இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்து நம்மள தொல்லை பண்றாங்கப்பா. என்ன சத்தம் இங்க? கொஞ்சம் அமைதியாயிரு. இப்ப உனக்கு சந்தோஷம் தானா யூபே? யூபே எங்க இருக்க? என்ன சுத்தது? எங்க போனா? இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது. உங்க நாமக்கலத்தை கொஞ்ச நேரம் நிறுத்துறியா? நீ பண்ற அராஜகத்தை எல்லாம் பார்த்து அழ வேண்டியது நான் தான். நீ எதுக்காக அழக? சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் பிபி பிபின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? சிடி எல்லாம் தெரியாது? இது வாயா ஸ்பீக்கர் பாக்ஸ் தெரியல, வால்யூமே கட் பண்ண முடியல. இன்னைக்குள்ள இந்த ஆபீஸ் அசைன்மெண்ட் நான் எப்படியோ முடிக்கணும். ஹார்ட் ஒர்க் என் பாஸோட மனசுல நங்கூர மாதிரி நச்சுன்னு இறங்கணும். பரவாயில்லையே, பாதி அசைன்மெண்ட் முடிச்சிட்டேன். இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்த பெண்ணுங்க வந்துருச்சு 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 வந்துருச்சு. அத வாயால கேட்க வேண்டியதானே? வர்ற அச்சடிச்சுதான் கேட்பீங்களோ? ஆனா சாரி யூபி, நம்ம வீட்டுல பால் கொஞ்சம் கூட இல்ல. சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்றது தனி சுகம் தான். உங்க பில் 3527 சார். லிட்டருக்கு மேல கூட போட்டு தரேன். எங்க போச்சுன்னு தெரியல. பர்ஸ் நான் இந்த பக்கத்துல தானே வச்சேன். எங்கேயாவது கீழே வந்துச்சோ இல்ல எடுத்துட்டு வரலையா? எதுக்கு இந்த ஆளுக்கு இந்த வேலையெல்லாம்? ஏமாத்துவாங்க. பேசாம வீட்டுல உட்காந்துருக்க வேண்டியதானே? அச்சோ எங்க போச்சு? என்ன சார், வயிறு நிரம்பிடுச்சா? எவ்வளவு வேணாலும் குடிங்க. ஓகே, எனக்கு கடமை தான் முக்கியம். ஆசகாதி மோசம் பண்றியே யூபி. கடமை தவறாத இருந்து என் மனசை கலங்க வச்சுட்டியப்பா. ஒருத்தர போதும், எனக்கு பிடிச்ச ஜூஸ் ஓபன் பண்றேன். இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. பெரியவங்க சமாச்சாரம், அந்த பக்கம் திரும்பிக்க. துண்டு குச்சதுக்கு இவ்வளவு பில்டப்பா. என்ன பாரு. கொண்டாட்டம் கொண்டாட்டம் என் வாழ்க்கைய கொண்டாட்டம். அதுக்கு இருக்க கூடாது திண்டாட்டம் திண்டாட்டம். கொண்டாட்டம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். பாரு பாரு, என் கூட சேர்ந்து ஆடு ஆடு. இசை வெள்ளத்துல எல்லாரையும் மூட்டடிக்கும். அப்படியா? சத்தம் கேக்குது. போதும். அந்தரப்பட்டு அடிக்கிறியா? இப்ப நான் பள்ளி அந்த அடிச்சு கட்டுறப்பாரு. காமெடியா இருக்கிறேன். நான் வந்துட்டேன்.
என்னடா வீட்டை என்ன இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கீங்க? யூபி எங்க இருக்க? யூபி உனக்கு என்ன ஆச்சு? என்ன யூபி உன் மேல இப்படி பால்வாடை அடிக்குது? அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா ரகசியமா கட் பண்ணி வச்சு இந்த கேக்க இவங்க அசந்த நேரமா பார்த்து உள்ள தள்ளிடலாம். இதெல்லாம் ஓவர் போங்கம்மா. பால் குடிச்சா குழந்தைங்க தூங்கும். ஆனா நீ வித்தியாசமா என்ன ஆட்டம் ஆடுறிய? அன்பு தவளைக்காக கவலைப்படுற யூவி பாருங்க. லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து கட் எடுத்து ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சு விளையாடிட்டு இருக்க போல இருக்கு. ஹலோ டக்கிமி, இது எனக்காக எங்க அப்பா வாங்கிட்டு வந்த சூப்பர் கார். புரியுது புரியுது, உன்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரக் இருக்குங்கிறது அதுக்குறேன் யூபி. நின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, ஓடுவதெல்லாம் கார் இல்ல. இந்த கார் என் கார் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. எனது சந்தைக்கு வராத மாடும் சாதிக்க முடியாத மனுஷனும் வேலைக்காக மாட்டான். இந்த காரை வச்சுட்டு என் கூட போட்டி போடு. யார் அந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்க நெஞ்ச நிமித்திட்டு நடக்கலாம். ஒத்துக்கிறியா? இல்ல நான் இங்கே ஓட்டிக்கிறேன். இன்னும் நீ குழந்தையாவே இருக்க. தனியா எத்தனை நாள் தான் ரோட்ல கார் ஓட்டிட்டு இருப்ப? வா ரேஸ் வச்சுக்கலாம். ரெடியா? இவனை தோக்கடிக்கிறதுக்காகவாது நான் இந்த ரேஸ ஒத்துக்கணும். இன்னைக்கு இந்த ஆத்துக்கிட்ட நம்ம போட்டி தான் களை கட்ட போகுது. என்ன டசாக்கா, நீ ரெடி ஆயிட்டியா? இதோ வரேன். நிறைய கார் இருக்குல்ல, அதான் எதை எடுத்துட்டு வரணும்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதுக்குதான் 1-2 மட்டும் வச்சுக்கணுங்கிறது. எங்க அப்பாவுக்கு என் மேல அவ்வளவு பாசம். அதான் இது கரெக்டா இருக்கும். வந்துட்டான் என் செல்ல குட்டி. சரி நிச்சயம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அதோ தெரியுதே, அந்த பிரிட்ஜ் தாண்டி போறவங்க தான் வின்னர். சரியா? இந்த கேமோட ரூல்ஸ் நான் இப்ப சொல்றேன். கார் நிக்க கூடாது, கீழே விழக்கூடாது, தண்ணிலேயே மாட்டிக்க கூடாது. ஓகே ஓகே. போட்டிக்கு 2 பேரும் தயாரா? ஸ்டார்ட். வேகமா போ. விட மாட்டேன். நீ கோட்டை விட போற. புதுசா வாங்கின கார்ல தனியா பீச்சு அடிக்கிறானே. அடேங்கப்பா, நம்ம டசாக்கா கார் தான் வேகமா போயிட்டு இருக்குப்பா. நாங்க கார் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவோம். அதான் டிசீரி பாயுது. என்னது சைட்ல பம்ப் அடிக்கிறேன். அட்ரஸாக்கா, நான் போட்டியில முன்னேறிட்டேன். வெள்ளை கார் என்ன தோக்க வச்சிருச்சு. ஆனா இந்த ப்ளூ கார் என்ன தோக்கவே வைக்காது. ஏன்னா இது என்னுடைய லக்கி கலர். பாத்துக்கிட்டே இருங்க. கிட்ட வா பாத்துக்கலாம். கிளம்புடா என்னோட செல்ல குட்டி. அச்சோ, ஒரு சீன் ஓட்டிட்டேனே. ஒருவேளை இதுவும் கவுந்துருச்சுன்னா? அப்பா கிட்ட கெஞ்சி வந்த காரு இப்போ எப்படி நான் டொசாக்காவை ஜெயிக்கிறது? அப்பா இருந்த கார் இப்போ தகர டப்பா ஆயிடுச்சு. அப்படி போடு, யூபி இருக்காதே. நான் தான் சொன்னேன் என்னோட ப்ளூ காரை ஏமாத்தாதுன்னு. இனி ஊரு பூரா என்ன பத்தி என் காரை பத்தியும் தான் பேசும். என் காருக்கு முன்னாடி வர்றது புலியாவே இருந்தாலும் அதை கிழின்னு கிழிச்சிடும். அங்க பாரு, நம்ம யூபியோட சாதாரண களத்துல இப்ப ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து அசுத்துது பாத்தியா? அப்படிதான் யூபி, விடாத. தொடர்ந்து உன் பவரை காட்டிக்கிட்டே இரு.
டொசாக்கா எதையும் கீழே தள்ள பாக்குறான். நம்ம யூபி ஜெயிச்சுட்டா. ஆமா யூபி, கொஞ்சம் தூரம் தான். இதே ஸ்பீட்ல போனா ஜெயிச்சிடலாம். நான் விட்டு கொடுக்கறதா இல்ல, மறுபடியும் களத்துல இறங்குறேன். இப்ப பாருங்க. அவர் ரிமோட்டோல அவனே ஃபிட்டிங் வச்சுக்கிறோம். ஜெயிச்சிட்டோம். நாம டொசாக்காவை தோக்கடிச்சிட்டோம். நான் சொன்னது சரிதானே? என்ன யூபி? யூபி, யூபி, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஃபினிஷிங் லைன் கிட்ட ஓடாம வேற லைன்ல ஓடிட்டு இருக்கோம். நம்ம யூபிக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வோம். நீ அப்புறம் விளையாடு யூபி. முதல்ல ஃபினிஷிங் லைனுக்கு வந்து கேம ஃபினிஷ் பண்ணு. விவசாய நிலத்தோட முக்கியத்துவம் பாருங்க. டக்கிமி, இந்த வீக்கெண்ட் நாம 2 பேரும் சேர்ந்து தீம் பார்க்கு போலாமா? அவனை விட்டு தள்ளு. நாம 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமா? அவனை விட்டு தள்ளு. நாம போலாம். நீ வந்து போ. இந்த 2 பேர் சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமா இல்ல. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு பிரயோஜனமான காரியத்தை நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பிரயோஜனமான காரியமா? தாராளமா. நான் என்ன உதவணும்? என் சேவை உனக்கு தேவையா? எப்ப கேட்டாலும் மறக்காம செய்வேன். இந்த டைபோர்ட்ஸ் உனக்கு எப்பவும் துணையா இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிண்டர் கார்டன் குழந்தைங்க எல்லாம் அடுத்த வாரம் அவுட்டிங் போறாங்க. அவன் அக்ரிகல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்ப் பண்ணலாமா? இது கிண்டர் கார்டன் குழந்தைங்களா? சுத்தி முத்தி ஒரு ஈக்காக கூட காணும். ஆமா, இவனுக்கு எங்க போனானுங்க? இப்பதான் ஞாபகம் வருது. எங்க அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க. வா போலாம். சைலண்டா எஸ்கேப் பண்ணலாம். வா. நீங்க ரொம்ப மோசம். என்னது? வாழ்க்கையில் தேவையில்லாம வாக்கு கொடுக்கறது லாய்க்கு. அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பிரயோஜனமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வர மாட்டேங்கிறீங்களே. உங்களை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லல. எனக்கு வேலை வந்துருச்சு, அதான் கிளம்பிட்டேன். ஐ எம் சாரி. நல்லா சிக்கிட்டாங்க. நான் மட்டும் இல்ல, யூபியையும் கூட்டிட்டு வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆமா, நானும் ஹெல்ப் பண்ண வரேன். நிஜமாவா? ஆனா டொசாக்கா, உங்க அம்மா திட்டுவாங்கன்னு சொன்னீங்க. போதும், நீ வாயை மூடு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் கண்டிப்பா வருவேன். ஆமா யூபி, அதான் விஷயம். நான் டக்கிமிக்கே அந்த ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். விவசாய நிலத்தை பத்தி குழந்தைங்களுக்கு சொன்ன மாதிரி ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளிய போன மாதிரியும் ஆச்சு. விவசாயத்தை பத்தி என்கிட்ட கேளுங்க குழந்தைங்களா. அதை பத்தி புட்டு வைக்கிற விவசாயம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்ம நாட்டோட உயிர்நாடி. நிலத்தை உழுவுறது, தண்ணி இறைக்கிறது, களை எடுக்கிறது, ஏறி பிடிக்கிறது, உதுண்டு போவாரே போக மற்ற எல்லாம் தொழுதுண்டு. ஒருத்தரையும் காணோம். தம்பிங்களா, அது அப்படி இல்ல. நான் சொல்லித்தர மாதிரி நில்லுங்க. எல்லாரும் நீங்க பாருங்க. இது வரைக்கும் நீங்க செடி கொஞ்சம் கொஞ்சமா வளருதுதான் பாத்துருப்பீங்க. இப்போ உங்களுக்காக ஒரே நிமிஷத்துல ஒரே நொடியில அதை வளர வைக்க போறேன். அதுவும் என்னோட மேஜிக் சக்தியால. வெளியே வா. வளர்ந்துடு, வேகமா வளர்ந்துடு. பாத்தீங்களா? வளர்ந்துடு, வேகமா வளர்ந்துடு. என்ன சூப்பரா இருக்கா? இப்ப பாரு என் விளையாட்ட. இந்தாங்கோ.
ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி இருக்கு. எங்க ஊர்ல சொல்லு. எல்லாரும் இது வரைக்கும் தூண்டில புழுவை போட்டு மீனை பிடிப்பாங்க. நான் புதுசா முள்ளங்கி போட்டு குழந்தைங்களை பிடிக்கிறேன். வளர்ந்துடு வளர்ந்துடு வேகமா வளர்ந்துடு. என்னது இதெல்லாம்? ஒரு நிமிஷத்துல எல்லாரும் அங்க ஓடி போயிட்டாங்க. ஏய் யூபி, அந்த டொசாக்கா என்ன பண்றான்னு கவனிச்சுட்டு வரியா? இருங்க இருங்க, தரேன் தரேன். இரு அடிச்சுக்காதீங்க. இந்த ஒண்ணு பண்ணு. இதெல்லாம் பிள்ளை பண்ண. நல்ல பிள்ளைங்களா இருந்தீங்களா ரெண்டு ரெண்டு தருவேன், இல்லாட்டி ஒண்ணுதான். இந்த யூபி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் வரல? இந்த யூபி கண்ணு உனக்கும் ஒண்ணு. இவ்வளவுதான் மிஞ்சிருக்கு. சாரி. வரட்டும், கவனிச்சுக்கிறேன். இந்த டொசாக்கா கூட யூபியும் சேர்ந்துட்டானா? வழக்கம் போல நம்ம டொசாக்கா இப்பவும் இதுல முன்னணியில தான் இருக்காம்பா. டொசாக்கா மட்டும் எப்படிதான் இப்படி எல்லாம் ஐடியா தரதோ தெரியல. அவசரப்படாத, விட்டு கொடுக்காம நம்ம மிச்சமும் சும்மா பிச்சு பிச்சு போராடிட்டு இருக்கோம். அப்படியா? அவன் உங்களுக்கு பொருள் கொடுத்து மயக்க பாக்குறான், அதெல்லாம் நம்பாதீங்க. இப்போ நான் உங்களுக்காக ஒரு அழகான ஷோ பண்ண போறேன், பாருங்க. முள்ளங்கிய தூக்கி போட்டு ஸ்டார்டிங்ல அதான் அப்படி இருக்கு, போக போக சரியாயிடும். பாத்தீங்களா எவ்வளவு பாசம் சுத்துறானு? மண்ணில உருவானது மண்ணுக்கே வந்துட்டாலே, நாம அங்கிட்டு போலாம் வாங்கல. ஆமா ஆமா. பங்கம் பண்ணிட்டியா யூபி? நம்ம பாசத்துக்கு இவ்வளவுதான் மரியாதையா? டொசாக்கா திரும்ப லீடிங்ல வந்துட்டாப்பா. பாவம் மிச்சம். அது வந்திருக்கா. என்ன டோட்டா, நான் கொடுத்த கார் உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணன் கொடுத்த இந்த காரை வச்சு கலகலன்னு விளையாடணும். ஆனா இங்கே விளையாடணும், எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். எனக்கு நீ சப்போர்ட்டா இருப்பல்ல? சொல்லு. ஒரு காருக்கு ஒரு நிமிஷம் நாமளே இருப்பேன். என்னது இது? பகல் கொள்ளையா இருக்கு. நீ எல்லாம் ஓகே, நான் ஓடி போயிடுவேன். குழந்தைங்களுக்கு விவசாய நிலத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். நீ ரொம்ப நல்ல பையன். டொசாக்கா, நம்ம டோட்டா என்ன சொல்றா? ஒண்ணுமில்லையே. அக்கா அக்கா, இந்த அண்ணா இருக்காரு, இவரு வேணாம் வேணாம், நீ என்ன கேட்டாலும் வாங்கி தர, போட்டு கொடுத்தாத. ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த பசங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டொசாக்கா, உன்னை நினைச்சு பெருமையா இருக்கு. இருக்காதா பின்ன? நான் என்ன இந்த நிச்சயம் மாதிரியா? பிறக்கும் போது திறமையோட பிறந்தவனாச்சே, அதெல்லாம் பை பர்த்துப்பா. அடங்குவே மாட்டியா நீ? வாங்க வாங்க, முள்ளங்கிய பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றேன். முள்ளங்கிய சாம்பார்ல போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், கூட்டா வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும்.